வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப் சேனல். மக்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். மக்களே, 71 டேரக்டர்ஸ்க்கான பெயில் இதுதான் இப்போதைக்கு மைவி3 மக்கள் வந்து அடுத்த எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. அது இல்லாமல் எம்டி சைட்லேருந்து ஒரு வீடியோ, இது 2 அப்புறம் தான் பணம். ஆக்சுவலி சொல்ல போனால் மெயினாக வந்து பணம் தான் எதிர்பார்க்குறோம். பட் அது நடக்கணும் அப்படின்னா ஒன்றா போகணும், ஒரு ஸ்டெப்பாக போகணும். அதோட முதல் ஸ்டெப் தான் இந்த டேரக்டர்ஸ் பெயில் ப்ளஸ் எம்டி ரிலாக்ஸேஷன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆல்ரெடி வந்து 2 ஹியரிங் தள்ளி போய் இப்போ இன்றைக்கி ஒரு ஹியரிங் வந்து நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தனித்தனியாக போன ஹியரிங்கில் பண்ண மாதிரி வந்து பண்ணாங்களா, இல்லை மொத்தமாக டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹியரிங் வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து நம்மளுக்கு கிடைத்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர்ஸ் பெயிலை திருப்பி வந்து தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ 4th டிசம்பர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா 4th டிசம்பர்ன்றது தெரியாமலே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இன்னொரு அப்டேட் வரும், நாளை காலையில் அப்டேட் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. யூடியூபர்ஸ் தயவுசெய்து நம்மளை நம்பி வந்து நிறைய மக்கள் வந்து வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா கரெக்டான இன்ஃபர்மேஷனை கிளியராக நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயத்தை அப்படியே சொல்லாமைக்கு நீங்களும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அப்புறம் போடுங்க. டேரக்டர்ஸோட பெயிலை வந்து 4th டிசம்பர் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இப்போது அதாவது கரெக்டாக ஒரு வாரம் தள்ளி வச்சுருக்காங்க. அடுத்த புதன்கிழமை தான் ஹியரிங்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி காலையில் போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி ஹை ஹோப்ஸ் வச்சுக்காதீங்க, நிறைய வந்து நம்பிக்கை வச்சுக்காதீங்க. இதில் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாகவும் நடக்கலாம், நெகட்டிவாகவும் நடக்கலாம். அதாவது ஹியரிங் தள்ளி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஹியரிங் நடந்தால் கன்ஃபார்மாக பெயில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி தகவல் தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. எப்போயுமே சீக்கிரமாக நகர்ற ஹியரிங் நம்மளோட எம்டியோட இது பார்த்துருப்போம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. நம்மளோட எம்டி ஹியரிங்கே 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வந்து இந்த ஹியரிங் வரும்னு சொல்லியிருக்காங்க. எம்டி ரிலாக்ஸேஷன் இவங்க அப்ளை பண்ணாங்களா என்னன்னே தெரில. எப்பயும் போல் நம்மளை இருட்டிலே தான் வச்சுருக்காங்க. ஸோ கம்பெனி சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. வெப்சைட் ஆஸ் யூஷுவல் அது எதுக்கு க்ரியேட் பண்ணாங்கன்னு கம்பெனிக்கே தெரிலன்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்று இருக்குன்றதே மறந்துட்டாங்களாட்டுக்கு என்னன்னு தெரில. ஸோ இது வந்து எப்பயும் போல் நான் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணோன்னே முதல்ல நான் பார்க்குறது, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம் எல்லோரும். இந்த டயத்தில் யாரெல்லாம் மைவி3 பற்றி பேசுகிறாங்க, பிடிச்ச யூடியூபர்ஸு எல்லாம் வச்சுருப்போம். நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்மளோட சேனலில், ஏதாவது நம்மளோட மைவி3 எம்டி ஃபோரம் சேனலில் ஏதாச்சும் வீடியோ போட்டிருக்காங்களான்னு தான் டெய்லி ஓப்பன் பண்ணி நான் பார்ப்பேன். அது ஒரு வழக்கமாகிடுச்சு இப்போது. அதில் ஆஸ் யூஷுவல் வந்து எந்த வீடியோவுமே இல்லை, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அட்லீஸ்ட் இதையாச்சும் நீங்கள் சீக்கிரட்டாக பண்ணுறீங்களோ, இல்லைனா வந்து ஏதோ விஷயம் வெளில தெரியாமல் டப்புன்னு நம்ம பெயில் போட்டு வருவோன்ற மாதிரி பண்ணுறீங்களோ, நம்ம மேலோட்டமாகவாச்சு கம்பெனி சைட்லேருந்து மக்களுக்கு வந்து அதை தெரிவிக்கணும். அப்போ தான் மக்களுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியும். பெரிய யூடியூபர்ஸும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குலாம் நான் சொன்னேன் இல்லையா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பேசினாலும் அவங்களுக்கு வேறு கண்டென்ட் கிடச்சோன்னே அதை போடுறதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அதானே அன்றைக்கி ஹாட்டாக இருக்குது டாப்பிக்கு. ஸோ வந்து ஏதாவது ஒரு பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேஸ் வச்சுருக்கிறவங்க இதை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். நானும் முடிஞ்சளவுக்கு யூடியூபர்ஸ்லேயுமே நிறைய அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்க, சரிங்களா. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேன் பேஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் வந்து யூடியூப்பில் கமெண்ட் போட்டிருந்தேன். எனக்கு சேர்ந்த தெரிஞ்சவங்கலாம் சொன்னேன், அவங்களுமே கமெண்ட் போட்டாங்க. ஸோ யாருமே இதை பற்றி பெருசாக வந்து பேச மாட்டாங்க சோஷியல் மீடியாவில். பாலிட்டிக்ஸும் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் யாரும் இதில் வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணமே எனக்கு தெரியல. பண்ணமே தெரில, இல்லை யாரும் பண்ணல தெரியல. ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க, பின்னாடி என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது அப்டேட் தெரிஞ்சால் நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போதைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர்ஸ் பெயிலை 4th டிசம்பர் அடுத்த வாரம் வெட்னஸ்டே ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இது இல்லாமல் வந்து ஏதோ வந்து நிதி உதவி வந்து நம்ம கம்பெனி சைட்லேருந்து ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க, நம்ம எம்டி சைட்லேருந்து போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் ஃப்ரீஸாக இருக்கிறப்ப எப்படி வந்து இந்த பணம் வந்து அந்த மக்கள் யாருக்கு போச்சு அப்படின்றலாம் தெரியல, உண்மையாக வதந்தியாகவும் தெரில. அதை நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸிங் அதை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துகிறேன். வேறு ஏதாச்சும் பெயில் அப்டேட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் மக்களே. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா தெரியாத மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, சரிங்களா. கமெண்ட்டை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வன்மத்தை வந்து இங்கே கொட்டாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரத்தில் நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வேண்டிக்கோங்க மக்களே. சீக்கிரத்தில் அடுத்த அப்டேட்டில் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர், பாய். மீ சைனிங் ஆஃப் மக்களே. டேக் கேர்.